அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமகவிலிருந்து 3 எம்எல்ஏக்களை நீக்கிய ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுதைய சூழ்நிலையில் இரண்டுபட்டுள்ளது. அன்புமணி தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும், ராமதாஸ் தலைமையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் செயல்பட்டு வருகிறது. அன்புமணி அவர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா, 3 சட்டமன்ற உறுப்பினர்களான சதாசிவம், வெங்கடேஷ் மற்றும் சிவகுமார் போன்றோர்கள் இவருக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். ஆனால் ராமதாஸ் அணியில் அருள் மற்றும் ஜி.கே. மணி போன்றோர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை திமுக அரசு தட்டி பறித்துவிட்டது. முறையாக இவர்கள் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைக்கவில்லை. இதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. பீகார், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கு முறையாக இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் சமூக நீதி மாநிலம் என கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி இருந்தும் கூட தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து வன்னியரின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். மேலும் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து தர வேண்டும். இது திமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இறுதி ஆண்டில் செயல்பட்டு வந்தும் கூட இதுவரையிலும் வன்னியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தரவில்லை. மேலும் திராவிட மாடல் அரசு என கூறிக்கொண்டு வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வரக்கூடிய அரசாக இது செயல்பட்டு வருகிறது. இந்த அரசுக்கு எதிராக எங்களது கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம் என கூறியதோடு மட்டும் இல்லாமல், மேலும் வரும் தேர்தலில் திமுகவிற்கு எந்த வன்னியரும் வாக்களிக்க கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார். இந்த கூட்டத்தில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் போன்றவர்கள் கலந்து கொண்டு அன்புமணியின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு கூட்டத்தில் இது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களின் தலைமையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது முன்னெடுப்புகளோ செய்ய வேண்டும். ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தல் இல்லாமல் தன்னிச்சையாக இதுபோன்று ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. மேலும் ராமதாஸின் ஒப்புதல் பெறாமல் இதுபோன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருந்த போதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் 3 பேரும் கலந்திருக்க கூடாது. ஆனால் இவர்கள் 3 பேரும் அவருக்கு ஆதரவாக அங்கு சென்றதை பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இவர்கள் 3 பேரையும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாகவும் அக்கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக தொடரக்கூடாது, அவரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த வழக்கறிஞர் பாலு என்ற 4வரும் சட்டசபை சபாநாயகர் மற்றும் செயலாளரிடம் மனு அளித்துள்ளார்கள். இது உண்மைக்கு புறம்பானது. கட்சியில் யாரை சேர்ப்பதாக இருந்தாலும் நீக்குவதாக இருந்தாலும் அது அக்கட்சியின் நிறுவனரான ராமதாஸின் அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தன்னிச்சையாக ராமதாஸின் ஒப்புதலை பெறாமல் இவர்களாகவே அருள் அவர்களை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார்கள். இதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் வழக்கறிஞர் பிரிவு மற்றும் சமூக நீதி பிரிவு தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலு அவர்களையும் இடைநீக்கம் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அவர்கள் அறிவித்துள்ளார். வழக்கம்போல் அன்புமணி இது செல்லாது என அவரது தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. நன்றி.